இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம் ஃபுல் டெஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 50 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 50 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே 2 பார்ட் வீடியோஸ் நம்ம பார்த்துட்டோம். அதில் 50 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் 50 வினாக்கள். முதல் கேள்வி, எச்.ஏ. கிருட்டிணனார் பிறந்த ஊர் எது? எச்.ஏ. கிருட்டிண பிள்ளை பிறந்த ஊர் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, கரையிருப்பு. ஆன்சர் கரையிருப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற குறளில் இடம்பெறும் மோனை வகை எது? கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற குறளில் இடம்பெறும் மோனை வகை எது? ஆன்சர் முற்று மோனை. ஆன்சர் முற்று மோனை. ஏன் முற்று மோனைனா முதல் 4 சீர்களில் உள்ள முதல் எழுத்து ஒன்றி வந்துள்ளது. கற்க, கசடர க, கற்பவை க, கற்றபின் க. இந்த முதல் 4 சீர்களிலும் முதல் எழுத்து ஒன்றித்து வந்துள்ளதால் இது முற்று மோனை. நெக்ஸ்ட், தமிழ் இலக்கணத்தில் இடப்பெயர்கள் எத்தனை உள்ளன? தமிழ் இலக்கணத்தில் இடப்பெயர்கள் எத்தனை உள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் டி, 3. ஆன்சர் 3. அவை தன்மை, முன்னிலை, படர்க்காய். அவை தன்மை, முன்னிலை, படர்க்காய். நெக்ஸ்ட், எச்.ஏ. கிருட்டிண பிள்ளை பிறந்த ஆண்டு. எச்.ஏ. கிருட்டிண பிள்ளை பிறந்த ஆண்டு. ஆன்சர் 1827ஆம் ஆண்டு. 1827ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட், இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது என்ற குறளில் இடம்பெறும் மோனை வகை. இன்சொல் இனிதீன்றல் காண்பான் எவன்கொலோ வன்சொல் வழங்குவது என்ற குறளில் இடம்பெறும் மோனை வகை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இணை மோனை. ஆன்சர் இணை மோனை. இணை மோனைனா முதல் 2 சீர்களிலும் முதல் எழுத்து ஒன்றி வருவது இணை மோனை என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட், எச்.ஏ. கிருட்டிணனார் தமிழ் இலக்கியங்களை யாரிடம் கற்றுக்கொண்டார்? எச்.ஏ. கிருட்டிண பிள்ளை தமிழ் இலக்கியங்களை யாரிடம் கற்றுக்கொண்டார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சங்கர நாராயணர். ஆன்சர் சங்கர நாராயணர். இந்த எச்.ஏ. கிருட்டிண பிள்ளை ஒவ்வொன்றையும் ஒருத்தருந்து கற்றுக்கிட்டாரு. மாணிக்க வாசக தேவர் அவர்கிட்ட இருந்து தான் எச்.ஏ. கிருட்டிண பிள்ளை தமிழ் இலக்கணத்தை கற்றுக்கிட்டாரு. சங்கர நாராயணர் என்பவரிடமிருந்து தான் தமிழ் இலக்கியத்தை கற்றுக்கொண்டார். பிளவன ஜோதிடர் என்பவரிடத்தில் வடமொழியை கற்றுக்கொண்டார். எச்.ஏ. கிருட்டிண பிள்ளை வடமொழியை பிளவன ஜோதிடரிடமும் தமிழ் இலக்கியத்தை சங்கர நாராயணரிடமும் தமிழ் இலக்கணத்தை மாணிக்க வாசக தேவரிடமும் கற்றுக்கொண்டார். இதை பொறுத்துகளை கூட கேட்கலாம். எச்.ஏ. கிருட்டிண பிள்ளை யாரிடமிருந்து என்னென்ன கற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட், நேரு இறந்ததை தொடர்ந்து 1964இல் டேஷ் பிரதமராக பதவி ஏற்க காமராசர் காலமானார். நேரு இறந்ததை தொடர்ந்து 1964ஆம் ஆண்டு டேஷ் பிரதமராக பதவி ஏற்க காமராசர் காலமானார். நேரு இறந்ததற்கு பிறகு பிரதமராக ஆனவர் யாருன்னா லால் பகதூர் சாஸ்திரி. லால் பகதூர் சாஸ்திரி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், கருமுகில் என்பதன் இலக்கண குறிப்பு. கருமுகில் என்பதன் இலக்கண குறிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் பி, பண்புத்தொகை. ஆன்சர் பண்புத்தொகை. கருமுகிலை நம்ம எப்படி பிரிக்கலாம்? கருமை கூட்டல் முகில். இது ஒரு பண்பு பெயர், அதனால் பண்புத்தொகை. அந்த மை மறைந்து வந்துள்ளது, அதனால் தொகை. தொகைனா தொக்கி வந்துள்ளது, மறைந்து வந்துள்ளது. நெக்ஸ்ட், பிணிநோய் என்ற சொல்லின் பொருள். பிணிநோய் என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் நீங்காத நோய். ஆன்சர் நீங்கா நோய். நீங்கா நோய், நீங்காத நோய் ரெண்டுமே சேம் மீனிங் தான். நெக்ஸ்ட், காமராஜர் ஆட்சியில் கல்வி அமைச்சராக இருந்து காமராசருக்கு உறுதுணையாக பணியாற்றியவர் யார்?
காமராஜருடைய ஆட்சி காலத்தில் கல்வி அமைச்சராக இருந்து காமராஜருக்கு உறுதுணையாக பணியாற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுப்பிரமணியம். ஆன்சர் சுப்பிரமணியம். நெக்ஸ்ட், இளைத்து என்பதன் இலக்கண குறிப்பு. இளைத்து என்பதன் இலக்கண குறிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் சி வினையெச்சம். ஆன்சர் வினையெச்சம். நெக்ஸ்ட், பேதமை என்ற சொல்லின் பொருள். பேதமை என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ அறியாமை. ஆன்சர் அறியாமை. நெக்ஸ்ட், காமராஜர் ஆட்சியில் பெரிய தொழிற்பேட்டைகள் அமைக்கப்பட்ட இடம் எது? காமராஜர் ஆட்சியில் பெரிய தொழிற்பேட்டைகள் அமைக்கப்பட்ட இடம் எது? ஆன்சர் மேற்கண்ட அனைத்தும். கிண்டி, அம்பத்தூர், ராணிப்பேட்டை. கிண்டி, அம்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை. நெக்ஸ்ட், வியர்த்த வியர்வன்றோ என்பதன் இலக்கண குறிப்பு. வியர்த்த வியர்வன்றோ என்பதன் இலக்கண குறிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் டி பெயரெச்சம். ஆன்சர் பெயரெச்சம். நெக்ஸ்ட், செய்கை என்ற சொல்லின் பொருள். செய்கை என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் பி இருவினை. ஆன்சர் இருவினை. நெக்ஸ்ட், காமராஜர் காலத்தில் வேரூன்றிய இயக்கம் எது? காமராஜரினுடைய ஆட்சி காலத்தில் வேரூன்றிய இயக்கம் எது? ஆன்சர் கூட்டுறவு இயக்கம். ஆன்சர் ஆப்ஷன் டி கூட்டுறவு இயக்கம். நெக்ஸ்ட், ஜெயங்கொண்டார் எந்த ஊரை சார்ந்தவர்? ஜெயங்கொண்டார் எந்த ஊரை சார்ந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி கயத்தூர். ஆன்சர் ஆப்ஷன் டி தீபங்குடி. ஆன்சர் தீபங்குடி. ஜெயங்கொண்டார் பிறந்த ஊர் தீபங்குடி. நெக்ஸ்ட், அரு என்ற சொல்லின் பொருள். அரு என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் சி உருவமற்றது. ஆன்சர் உருவமற்றது. நெக்ஸ்ட், காமராஜர் பள்ளி வேலை நாட்களை 180 டேஷ் ஆக உயர்த்தினார். பள்ளி வேலை நாட்களை உயர்த்தியவர் யாருன்னா காமராஜர். அவர் 180 நாட்களிலிருந்து எத்தனை நாளாக உயர்த்தினார்? ஆன்சர் ஆப்ஷன் பி 200 நாட்களாக. கூட 20 நாள் 200 நாட்களாக உயர்த்தினார். நெக்ஸ்ட், ஜெயங்கொண்டார் எந்த மன்னனினுடைய அவையில் புலவராக விளங்கினார்? ஜெயங்கொண்டார் எந்த மன்னனின் அவையில் புலவராக விளங்கினார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதலாம் குலோத்துங்கன். ஆன்சர் முதலாம் குலோத்துங்கன். நெக்ஸ்ட், கோடு என்ற சொல்லின் பொருள். கோடு என்ற சொல்லின் பொருள். ஆன்சர் ஆப்ஷன் டி கொம்பு. ஆன்சர் கொம்பு. நெக்ஸ்ட், காமராஜர் தஞ்சாவூர் பண்ணையாள் சட்டத்தை திருத்தி விவசாயிகளுக்கு எத்தனை விழுக்காடு பங்கு கிடைக்க செய்தார்? காமராஜர் தஞ்சாவூர் பண்ணையாள் சட்டத்தை திருத்தி விவசாயிகளுக்கு எத்தனை விழுக்காடு பங்கு கிடைக்க செய்தார்? ஆன்சர் ஆப்ஷன் டி 60 விழுக்காடு. ஆன்சர் 60 விழுக்காடு. நெக்ஸ்ட், பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று புகழ்ந்தவர் யார்? பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று ஜெயங்கொண்டாரை புகழ்ந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி பலப்பட்டடை சொக்கநாதர். பலப்பட்டடை சொக்கநாதர். நெக்ஸ்ட், மணிமேகலையின் ஆசிரியர் சாத்தனார் பிறந்த ஊர் எது? மணிமேகலையின் ஆசிரியர் சாத்தனார் பிறந்த ஊர் எது? மணிமேகலையினுடைய ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். அதனால் அவருடைய ஊரே சீத்தலை தான். ஆன்சர் ஆப்ஷன் பி சீத்தலை. நெக்ஸ்ட், புவனேஸ்வர் நகரில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக காமராஜர் பதவியேற்ற ஆண்டு. புவனேஸ்வர் நகரில் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக காமராஜர் பதவியேற்ற ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் சி 1963. ஆன்சர் 1963. நெக்ஸ்ட், இசை ஆயிரம் உலாமடல் போன்ற நூல்களின் ஆசிரியர். இசை ஆயிரம் உலாமடல் போன்ற நூல்களின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் சி ஜெயங்கொண்டார். ஆன்சர் ஜெயங்கொண்டார். நெக்ஸ்ட், சீத்தலை சாத்தனார் வாழ்ந்த ஊர் எது? சீத்தலை சாத்தனார் வாழ்ந்த ஊர் எது? அவர் பிறந்த ஊர் சீத்தலை, ஆனால் வளர்ந்த ஊர் எது? அதாவது வாழ்ந்த ஊர் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மதுரை.
ஆன்சர் மதுரை. நெக்ஸ்ட், லால் பகதூர் சாஸ்திரி எந்த ஆண்டு தாஸ்கண்டில் உயிரிழந்தார்? லால் பகதூர் சாஸ்திரி எந்த ஆண்டு தாஸ்கண்டில் உயிரிழந்தார்? ஆன்சர் 1966 ஆண்டு. ஆன்சர் 1966 ஆண்டு. நெக்ஸ்ட், கலிங்கத்து பரணியில் உள்ள தாள் இசைகள் எண்ணிக்கை? கலிங்கத்து பரணியில் உள்ள தாள் இசைகளின் எண்ணிக்கை? ஆன்சர் ஆப்ஷன் சி 599. ஆன்சர் 599. நெக்ஸ்ட், சீத்தலை சாத்தனாரை தண்டமிழாசான் என்று போற்றியவர் யார்? சீத்தலை சாத்தனாரை தண்டமிழாசான் என போற்றியவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி இளங்கோவடிகள். ஆன்சர் இளங்கோவடிகள். சீத்தலை சாத்தனாரை இளங்கோவடிகள் என்னெல்லாம் புகழ்ந்திருக்காருன்னா, சாத்தன், தண்டமிழாசான், நன்னூர் புலவன். தண்டமிழாசான், சாத்தன், நன்னூர் புலவன். நெக்ஸ்ட், திருவிளையாடல் புராணம் நூலின் ஆசிரியர்? திருவிளையாடல் புராணம் நூலின் ஆசிரியர்? ஆன்சர் ஆப்ஷன் பி பரஞ்சோதி முனிவர். ஆன்சர் பரஞ்சோதி முனிவர். நெக்ஸ்ட், உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர்? உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் என்ற பாடலினுடைய ஆசிரியர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கம்பர். ஆன்சர் கம்பர். நெக்ஸ்ட், கோமான் என்பதன் பொருள்? கோமான் என்பதன் பொருள்? ஆன்சர் ஆப்ஷன் சி அரசன். ஆன்சர் அரசன். நெக்ஸ்ட், வேணி என்பதன் பொருள்? வேணி என்பதன் பொருள்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ செஞ்சட்டை. ஆன்சர் செஞ்சட்டை. நெக்ஸ்ட், நாளை வருவேன் நேற்று படித்தேன் என்பது? நாளை வருவேன் நேற்று படித்தேன் என்பது? ஆன்சர் காலவலா நிலை. ஆன்சர் காலவலா நிலை. அதாவது நாளை வருவேன் நேற்று படித்தேன் என்பது சரிதான். அதனால் வலாநிலை. வலாநிலை அப்படின்னு சொன்னாலே தவறு இல்லாத சொல்லுன்னு அர்த்தம். தவறு இல்லாத சொற்றொடர்னு அப்படின்னு பேர். நாளை வருவேன், நேற்று வந்தேன். இந்த நாளை நேற்று அப்படிங்கிறது காலத்தை குறிப்பதனால இது வந்து கால வலாநிலை. நெக்ஸ்ட், தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் என்பது இது கேள்வி இருக்கு பாருங்க. அதனால வினா வளா நிலை. விழா வளா நிலை. வினா வளா நிலை. அதாவது வினா வந்திருக்கு, கரெக்டான வினா தான். தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் இப்படி தான் நம்ம கேட்கணும். இது வந்து வினாவில் எந்தவித தப்பும் இல்லை. அதனால் வினா வளா நிலை. நெக்ஸ்ட், திருவிக்காவின் உரைநடை நூல் எது? திருவிக்காவின் உரைநடை நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி முருகன் அல்லது அழகு. ஆன்சர் முருகன் அல்லது அழகு. நெக்ஸ்ட், திருவிக்காவினுடைய உரைநடை நூல்கள் ஒரு தொகுப்பாகவே கொடுத்துருக்கு, நம்ம பார்க்கலாம். சைவத்திரவு, சைவத்தின் சமரசம், கடவுள் காட்சியும் தாயுமானவரும், முருகன் அல்லது அழகு, ராமலிங்க சுவாமிகள் திருவுள்ளம், தமிழ்நாடும் நம்மாழ்வாரும், நாயன்மார் வரலாறு, தமிழ் நூல்களில் பௌத்தம், காதலா முடியா சீர்திருத்தமா, என் கடன் பணி செய்து கிடப்பதே, இந்தியாவும் விடுதலையும். இது எல்லாமே திருவிக்கா அவர்களினுடைய உரைநடை நூல்கள். அது தவிர தமிழ்ச்சோலை, உள் ஒளி என்னெல்லாம் ஒரு தடவை பார்த்துலாம். சைவத்திரவு, சைவத்தின் சமரசம், கடவுள் காட்சியும் தாயுமானவரும், முருகன் அல்லது அழகு, ராமலிங்க சுவாமிகள் திருவுள்ளம், தமிழ்நாடும் நம்மாழ்வாரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. தமிழ்நாடும் நம்மாழ்வாரும், நாயன்மார் வரலாறு இதெல்லாம் எழுதினவர் யாருன்னா திருவி கல்யாண சுந்தரனார். தமிழ் நூல்களில் பௌத்தம், காதலா முடியா சீர்திருத்தமா, என் கடன் பணி செய்து கிடப்பதே, இந்தியாவும் விடுதலையும், தமிழ்ச்சோலை, உள் ஒளி இது எல்லாமே திருவிக்காவினுடைய உரைநடை நூல்கள். நெக்ஸ்ட், மேனி துலங்க டேஷ் என்பது பழமொழி. மேனி துலங்க குப்பை மேனி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ குப்பை மேனி. நெக்ஸ்ட், வலு எத்தனை வகைப்படும்?
வலு எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் டி 7 வகைப்படும். ஆன்சர் 7 வகைப்படும். அது என்னென்ன வலுன்னு பார்த்துடலாம். திணைவலு, பால்வலு, காலவலு, வினாவலு, விடைவலு, மரபுவலு, இடவலு. திணை, பால், காலம், மரபு, இடம், வினா, விடை. திணை, பால், காலம், விடை, மரபு, இடம், வினா, விடை. நெக்ஸ்ட், திருவிக்காவினுடைய செய்யுள் நூல் எது? இந்த 4 ஆப்ஷனில் திருவிக்காவினுடைய செய்யுள் நூல், ஏற்கனவே உரைநடை நூல்கள் நம்ம பார்த்தோம், இது செய்யுள் நூல். ஆன்சர் உரிமை வேட்டல். ஆன்சர் ஆப்ஷன் டி உரிமை வேட்டல். வேட்டல் வேட்டல் அப்படின்னு வந்தாலே அது திருவிக்காவினுடைய செய்யுள் நூல்கள் தான். என்னெல்லாம் பார்த்துலாம். முருகன் அருள் வேட்டல், திருமால் அருள் வேட்டல், உரிமை வேட்டல், கிறிஸ்துவின் அருள் வேட்டல், அருகன் அருள் வேட்டல், பொதுமை வேட்டல், பொருளும் அருளும் அல்லது மார்க்சியமும் காந்தியமும். இது எல்லாமே திருவிக்காவினுடைய செய்யுள் நூல்கள். நம்ம ஏற்கனவே திருவிக்காவினுடைய உரைநடை நூல்கள் நம்ம பார்த்துட்டோம். இது செய்யுள் நூல்கள். முருகன் அருள் வேட்டல், திருமால் அருள் வேட்டல், கிறிஸ்துவின் அருள் வேட்டல், அருகன் அருள் வேட்டல், இது எல்லாமே ஒரு கடவுளை சொல்லியிருக்கு. அடுத்ததாக உரிமை வேட்டல், அடுத்தது பொதுமை வேட்டல், பொருளும் அருளும் அல்லது மார்க்சியமும் காந்தியமும். நெக்ஸ்ட், குமரி என்ற சிறப்பு பெயர் கொண்ட மூலிகை எது? குமரி என்ற சிறப்பு பெயர் கொண்ட மூலிகை எது? ஆன்சர் கற்றாழை. ஆன்சர் ஆப்ஷன் சி கற்றாழை. நெக்ஸ்ட், என் மாமா வந்தது என்பது. என் மாமா வந்தது என்பது வந்தது அப்படின்னு வராது, என் மாமா வந்தார் அப்படின்னு தான் வரும். இது திணைவழு. திணைவழு. நெக்ஸ்ட், கம்பர் பிறந்த ஊர் எது? கம்பர் பிறந்த ஊர் ஆன்சர் தேரெழுந்தூர். ஆன்சர் தேரெழுந்தூர். நெக்ஸ்ட், நுந்தை என்பதன் பொருள். நுந்தை என்பதன் பொருள் நும் தந்தை. நும் தந்தை. நெக்ஸ்ட், ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், கம்பர் எந்த மன்னனுடைய அவையில் புலவராக இருந்தார்? கம்பர் எந்த மன்னனுடைய அவையில் புலவராக இருந்தார்? ஆன்சர் ஆப்ஷன் சி குலோத்துங்கன். ஆன்சர் குலோத்துங்கன். நெக்ஸ்ட், அடவி என்பதன் பொருள். அடவி என்பதன் பொருள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ காடு. ஆன்சர் காடு. நெக்ஸ்ட், கம்பரின் காலம். கம்பரின் காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. ஆன்சர் 12ஆம் நூற்றாண்டு. நெக்ஸ்ட், தடந்தோல் என்பதன் பொருள். தடந்தோல் என்பதன் பொருள் ஆன்சர் வலிய தோல். ஆன்சர் வலிய தோல். நெக்ஸ்ட், திருக்கை வழக்கம் என்ற நூலின் ஆசிரியர். திருக்கை வழக்கம் என்ற நூலின் ஆசிரியர் ஆன்சர் கம்பர். ஆன்சர் கம்பர். கம்பர் நிறைய நூல் எழுதியிருப்பார். ஏர் 70, சிலை 70, திருக்கை வழக்கம், சரஸ்வதி அந்தாதி ஆகிய நூல்களை எழுதியவர் தான் கம்பர். திருக்கை வழக்கம் என்ற நூலின் ஆசிரியர் கம்பர். அவ்வளோதான், நம்ம 50 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 50 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.